ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2026ல குரூப் ஃபோர் எக்ஸாம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் ஏற்படும். ஏன்னா 2026ல எலெக்ஷன் நடக்குது, எக்ஸாம் நடக்குமான்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். அதுக்கு தெளிவான விளக்கத்தை சொல்லியிருந்தேன். ஒன்றும் இல்லை, 2011 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2011 எலெக்ஷன் இருந்தது, குரூப் ஃபோர் எக்ஸாம் இருந்தது, மற்ற எக்ஸாம் இருந்தது. சரிங்களா? அதே போல 2016லயும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2016லயும் எலெக்ஷன் இருந்தது, குரூப் ஃபோர் எக்ஸாம் இருந்தது, மற்ற எக்ஸாம் இருந்தது. ஆனா 2016 எக்ஸாம் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச எக்ஸாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸியா கேட்டிருப்பாங்க. இந்த எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே 10th புக்குள்ள கேட்டிருப்பாங்க. அவ்வளோ ஒரு ஈஸியாக கட் ஆஃப்ல 180க்கு மேல போறது 2016 எக்ஸாம். சரி, அது 2021லயும் தேர்தல் நடந்தது. ஆனா வந்து டிஎன்பி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடக்கல. மற்ற எக்ஸாம் நடத்துறாங்க, டிஎன்பி மற்ற எக்ஸாம் நடத்துறாங்க, குரூப் ஃபோர் எக்ஸாம் நடத்துறாங்க. ஆனா மற்ற எக்ஸாம் நடந்தது. ஆனா 2026 இப்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து எப்படி நான் உறுதியா சொல்றேன் 100% நடக்கும் அப்படின்னு உறுதியா சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா டிஎன்பி தலைவரே சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு வருடமுமே குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் போன்ற தேர்வுகள் நடத்தப்படும். அந்தந்த வருடத்துக்கான ஆனுவல் பேனர் இருக்கவும் ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை வச்சு பார்க்க போகும்போது எலெக்ஷனுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் சம்மந்தமே கிடையாது. கண்டிப்பா அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பா இருக்கும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செப்டம்பர் அக்டோபர்ல கண்டிப்பா எக்ஸாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் படிச்சுக்கிட்டே இருங்க தொடர்ந்து. இப்போ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா தான் கேட்டாங்க. நிறைய பேருக்கு மார்க் கம்மியா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. தமிழ் உங்களுக்கு புரிதல் இல்லை, குழப்பமா இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சி தெளிவா உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, நம்பிக்கை இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்பாங்க, நம்பிக்கை இருக்கு. அதுல நம்ம ஜிகே மேக்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். வேலைக்கு போறவங்களா இருந்தா கண்டிப்பா வேலைக்கு அவசியம் போவோம். ஏன்னா இதை நம்பிக்கை நம்ம இருக்க வேண்டாம். வேலைக்கு போய்கிட்டே இருங்க. வேலைக்கு போயிட்டு டெய்லியும் 2 ஹவர்ஸ் கண்டிப்பா நீங்க படிக்கணும். வேலைக்கு போயிட்டே இருந்தாலும் 2 ஹவர்ஸ் டெய்லியும் நம்ம டச்சிலே இருக்கணும். 2 மணி நேரமாச்சும் குறைஞ்சிருச்சு படிச்சுக்கிட்டே இருங்க டெய்லியும். ஆனுவல் பேனர் விட்டதுக்கு அப்புறம் நம்ம பிளான் மாத்திக்கலாம். படிக்கிறத கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாரும் டெய்லியும் 2 ஹவர்ஸ் கண்டிப்பா படிங்க. வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும். ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. 10th 12th குவாலிஃபிகேஷன் குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் நிறைய பேரோட எய்மா இருக்கும். இதெல்லாம் வேகன்சி அதிகமா வரும். அந்த இதில் கம்மியா போட்டிருக்காங்க, ஏற்றுவாங்க பார்ப்போம். ஏன்னா மற்ற குரூப் டூ ஏ குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 வேகன்சி 800 அவ்வளவுதான் வருது. குரூப் ஃபோர்ல தான் நமக்கு ஒரு 10,000 வேகன்சி சொல்ற ஜெனரலா இதுக்கு முன்னாடி நடந்து அவ்வளவு வேகன்சி எல்லாம் வருது. அப்ப இப்ப எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா படிங்க, வெற்றி நிச்சயம். கடினம் உழைப்பு இருந்தா எல்லாத்துக்கும் இங்க வேலை கிடைக்கும். வெற்றி நிச்சயம்.